Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்னதுன்னா ஜாவா பீன்ஸ். இந்த JSP ஆக்ஷன் டேக்ஸ்ல நம்ம அடுத்த கான்செப்ட் ஜாவா பீன்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாவா பீன்ஸ் யூஸ் பண்றதுனால so many advantages இருக்குமா. So we'll see one by one. So a Java bean is a public class with private properties and public setters and getters method. So what is the meaning of this? நம்ம ஒரு பப்ளிக் கிளாஸ் கிரியேட் பண்றோம். மீன்ஸ் யூஸ்வலி ஜாவா பீன்றது ஒரு பப்ளிக் கிளாஸ் தான். ஓகே, கிரியேட் பண்ணல. யூஸ்வலி இட் இஸ் a பப்ளிக் கிளாஸ். இந்த பப்ளிக் கிளாஸ் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் நத்திங் பட் வேரியபிள்ஸ். நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றோம் இல்லையா, இன்ட் நேம், சாரி இன்ட் சேலரி, இன்ட் ஏஜ், அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்றோம் ஸ்ட்ரிங் நேம், அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பாராமீட்டர்ஸ் லைக் வேரியபிள்ஸ் ஆன ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு பிரைவேட்டுமா. ஸோ அந்த ஃபைல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஆகும். அண்ட் பப்ளிக் செட்டர்ஸ், நம்ம இங்க ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ணிருக்கிறோம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வேல்யூஸ் செட் பண்ணும் போது அது பப்ளிக் தான். அந்த மெத்தட்ன்றது பப்ளிக் தான். அப்புறமா அது நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கெட்டர் மெத்தட்ஸ் கூட யூஸ் பண்றோம், அது கூட பப்ளிக் தான் டிஃபால்ட்டாவே. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கிளாஸ் உள்ள பிரைவேட்ன்றது ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வேரியபிள்ஸுக்கு வேல்யூஸ் செட் பண்ணோன்றதுக்காக பப்ளிக் தான். அது வேல்யூஸ் டிஸ்பிளே பண்றதுக்காக அந்த மெத்தட் கூட பப்ளிக்கே தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஜாவா பீன் கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது யூஸ்வலி ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட், மெத்தட்ஸ் என்பது பப்ளிக். இங்க ஒன்னு மெயின் திங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னதுன்னா இங்க வந்துட்டு யூஸ்வலி நம்ம இந்த ஜாவா பீன் யூஸ் பண்ணலன்றப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் பாத்தீங்களா, எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அத்தனை செட்டர் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணணும், அத்தனை கெட்டர் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணணும். யூஸ்வலி இங்க 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால 3 செட்டர்ஸ், மீன்ஸ் ஒரு இண்டிவிஜுவலா இந்த புக் ஐடிக்கு ஒரு செட்டர் மெத்தடு, புக் நேம்க்கு ஒரு செட்டர் மெத்தடு, புக் பிரைஸ்க்கு ஒரு செட்டர் மெத்தடு. இந்த வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணணும்னா புக் ஐடிக்கு ஒரு கெட்டர் மெத்தடு, புக் நேம்க்கு ஒரு கெட்டர் மெத்தடு, புக் பிரைஸ்க்கு ஒரு கெட்டர் மெத்தட். ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்றீங்க. ஃபார் சப்போஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி திரும்பி நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். திரும்பி ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணும்போது திரும்பி ஒரு செட்டர் மெத்தட் கிரியேட் பண்ண, ஒரு கெட்டர் மெத்தட் கிரியேட் பண்ண, மீன்ஸ் வாட் இட் இஸ் கோயிங் ஆன். சோ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட் பண்ணா கூட நம்மளோட கோட்ன்றது திரும்பி 2 மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணணும் மாதிரி இருக்கு. சோ அப்ப என்ன ஆகுது, இட் இஸ் கோயிங் ஆன் இன்க்ரீசிங். கோட்ன்றது ரொம்ப இதாயிட்டு இருக்கு. எப்போ JSP ஃபைல்ஸ் யூஸ் பண்ணும்போது, யூஸ்வலி நம்ம JSP ஃபைல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும்ன்றப்போ திரும்பி யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் கோட். அதுவே இந்த JSP பீன் யூஸ் பண்றதுனால நம்மளோட கோட்ன்றது இவ்வளவு ப்ராசஸ் நடக்காது. எதுக்காகனா நம்ம அதுல செட் ப்ராப்பர்ட்டி என்ற டேக் யூஸ் பண்ணிடுறோம். செட் ப்ராப்பர்ட்டி டேக், அப்புறமா செட் கெட் ப்ராப்பர்ட்டி என்ற டேக்ஸ் யூஸ் பண்ணிடுறோம். அலாங் வித் தட் யூஸ் பீன் என்ற டேக் யூஸ் பண்ணிடுறோம். சோ தட் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணும் போதாகட்டும், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும் போதாகட்டும், எவ்ரி டைம் நம்ம செட் பண்ற தேவையில்லை, கெட்டர் மெத்தட்ன்றது கிரியேட் பண்ற தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளாஸ் உள்ள எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அத்தனை ப்ராப்பர்ட்டிஸுக்கு ஒரு வேல்யூன்றது செட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டேக் தான் செட் ப்ராப்பர்ட்டி டேக். ஓகேவா? சோ அதுதான் மெயின் திங் இது. ஓகேவா? சோ இப்போ இது ஓவர் கம் பண்ண JSP ஃபைல் யூஸ் பண்றதுனால இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதே நம்ம ஜாவா பீன் யூஸ் பண்றதுனால இந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே ஓவர் கம் பண்ணிடலாம். சோ இதுக்காக ஒரு இமேஜ் காட்டுறேன். சோ இது வந்துட்டு நம்மளோட ஜாவா பீனோட கோட், பப்ளிக் கிளாஸ் உள்ள பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் கொடுத்திருக்கேன், செட்டர் மெத்தட் அண்ட் கெட்டர் மெத்தட். அதுவே நீங்க இப்ப அத சொல்லிட்டு இருக்காது யூசிங் ஜாவா பீன்ஸ் இன் JSP ஃபைல். சோ யூஸ்வலி இது வந்துட்டு நீங்க ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த ஃபைல் கிரியேட் பண்ணும்போது நம்ம யூஸ்வலி JSP ஃபைல் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்ம்ல கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே, ஓகேவா, இந்த ஃபார்ம்ல கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே நம்ம JSP ஃபைல டிஸ்பிளே பண்ணணும், யூஸ் பண்ணணும், ரீட் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம இந்த வந்துட்டு கெட் பேரம்ஸ் யூஸ் பண்றோம். அட் த சேம் டைம் இந்த ஃபார்ம்ல கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்கும்.
ஸோ நம்மளுக்கு இந்த ஜேஎஸ்பி ஃபைல ரீட் பண்ற போது அந்தந்த டேட்டா டைப் மீன்ஸ் யூஸ்வலி இது வந்துட்டு இன்டீஜர், இது வந்துட்டு ஸ்ட்ரிங், இது வந்துட்டு ஃப்ளோட் வேல்யூ ஆர் இன்டீஜர் வேல்யூ இருக்கட்டும். ஸோ அந்தந்த டேட்டா டைப் தகுந்த மாதிரி இங்க டைப் கேஸ்ட் பண்ணிக்கிறோம் கம்பல்சரி. இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், இன்டீஜர் புக் ஐடி, இந்த புக் ஐடின்றது இங்க யூஸ்வலி ஸ்ட்ரிங்கா இருக்கும். நம்ம அது வந்துட்டு டைப் கேஸ்ட் பண்ணிக்கிட்டு வேல்யூன்றது நீங்க ரீட் பண்றீங்க ஃபார்ம்ல இருந்து. அதே விதமா ஸ்ட்ரிங் புக் நேம், யூஸ்வலி இந்த புக் நேம்ன்றது ஃபார்ம்ல கூட ஸ்ட்ரிங்காவே இருக்கிறதுனால இங்க நான் டைப் கேஸ்ட் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த புக் பிரைஸ் ஃபார்ம்ல ஆக்சுவலா ஸ்ட்ரிங் தான், நம்ம இது டைப் கேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பி டபுள் புக் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு டபுள் பாராமீட்டர் டபுள், இங்க வந்துட்டு ஃபார்ம்ல இருந்து வேல்யூ ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. டைப் கேஸ்டிங் அண்ட் ரீடிங் த வேல்யூ. நெக்ஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஜெக்ட் புக் இஸ் ஈக்குவல் டு நியூ புக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. ஸோ இங்க வேல்யூஸ்ன்றது செட் பண்ணிட்டீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணிருக்கீங்க. அட் த சேம் டைம் இந்த புக் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு கெட்டர் மெத்தட் கூட நீங்க டிஸ்பிளேக்காக யூஸ் பண்றீங்க. சோ இவ்வளவு ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்துட்டே போயிட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஒரு நியூ வேல்யூன்றதை ஆட் பண்ண, நியூ ப்ராப்பர்ட்டின்றது இங்க ஆட் பண்ணும்போது ஓகே, திரும்பி நீங்க இங்கன்றது இங்க ஆட் பண்ண கோட்ன்றது சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் இந்த ஃபார்ம்ல இருந்து வேல்யூ ரீட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்க. அட் த சேம் டைம் நீங்க வந்துட்டு டைப் கேஸ்ட் பண்றீங்க. so much time it will take. ஒன்னான ஓகே, ஒரு 100 ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணும்போது 100 ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 100 டபுள் ஆயிடும். மீன்ஸ் செட்டர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும், கெட்டர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும். டபுள், it is taking double work பண்ணிட்டு இருக்கு. So to overcome this thing, we will make use of bean. என்ன யூஸ் பண்றோம்? tag JSP: use bean என்ற tag யூஸ் பண்றோம். so that இங்க பாத்தீங்கன்னா இந்த tag யூஸ் பண்ணிட்டோம். இங்க என்னதுங்க? JSP: use bean id is equal to book, means it is going to create an object for this book class. இந்த book classக்கு ஆப்ஜெக்ட் என்றது கிரியேட் பண்ணுங்க. பாருங்க, class is equal to book ன்னு இருக்கு. சோ இந்த ஜாவா பீன், இந்த இதுதானே யூஸ், இது ஜாவா பீன் தானே, இது ஜாவா பீன் கோட் தானே. இந்த ஜாவா பீன்ல இருக்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும் வித் திஸ் நேம். இது கிரியேட் ஆயிடும், இந்த லைன்ன்றது கிரியேட் ஆயிடும் நமக்கு. இதுல இந்த சிங்கிள் லைன், இவ்வளவு லைன்ஸ் நம்ம எழுதுற தேவையில்லை. சிங்கிள் லைன் செட் ப்ராப்பர்ட்டி JSP: செட் ப்ராப்பர்ட்டி, எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எல்லா வேல்யூஸ் நீங்க இது பண்ணணும். இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. சோ நேம் இஸ் ஈக்குவல் டு புக் ப்ராப்பர்ட்டி, அதுல எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். எல்லா ப்ராப்பர்ட்டிஸுக்கு இந்த ஃபார்ம்ல கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே செட் ஆயிடணும்ன்றதுக்காக ஸ்டார் சிம்பிள் கொடுத்துட்டேன். சிங்கிள் லைன். இப்ப நீங்க நியூ ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கோங்க, எந்த தொந்தரவும் கிடையாது. இது எல்லாமே நீங்க எது பண்றீங்க சேஞ்சஸ் இந்த ஒரு லைன் எல்லாமே ஒர்க் பண்ணிடும். ஓகேவா? So that is what a main importance of using this use bean property tag and set property tag. ஓகே, ரிமெம்பர் வச்சுக்கோங்க. இதுல மெயின் திங் என்னதுன்னா, இந்த ஜாவா பீன் கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டி நேம்ஸ் HTML ஃபார்ம்ல கொடுக்குற ப்ராப்பர்ட்டி, இந்த நேம்ஸ் நம்ம ஃபீல்டுக்கு ஒரு நேம் ஆட்ரிபியூட் கொடுக்குறோம் இல்லையா, நேம் இஸ் ஈக்குவல் டு இந்த நேம், அது ரெண்டுமே சிமிலரா இருக்கணும். ஷுட் பி த சேம். மீன்ஸ் இங்க ஜாவா பீன்ல ப்ராப்பர்ட்டிஸ் புக் ஐடி, புக் நேம், புக் பிரைஸ் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த ஃபீல்ட்ஸ் புக் ஐடி, புக் நேம், புக் பிரைஸ் ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது இன்புட் டாக்ல ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம், நேம் இஸ் ஈக்குவல் டு புக் ஐடி. இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரிதான் அந்த ஃபீல்டுக்கு கொடுத்துடணும். அப்பதான் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இது அதர்வைஸ் இட் வில் நாட் ஒர்க். ஓகேவா? சோ இப்போ இதுதான் நம்மளோட மெயின் திங். இது யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். JSP use bean JSP set property என்ற இது மேல நம்ம ஒர்க் பண்ண போறோம். சோ அதுக்காக நம்ம எக்ஸாம்பிள் பாக்குறோம். சோ இத்தனை ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் பாக்குறோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கிரியேட் a பேக்கேஜ். ஒரு பேக்கேஜ், இந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்றதுக்காக ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு அந்த பேக்கேஜுக்குள்ள இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போறேன். சோ மை பேக் என்ற பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க அண்டர் யுவர் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறமா ஒரு ஜாவா பீன் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க வித் த நேம் புக் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் book.html ஃபார்ம் ஒன்னு கிரியேட் பண்ண போறீங்க. அது உள்ள நம்மளுக்கு வேணுமன்ற இங்க ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருப்போம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தகுந்த மாதிரி இந்த HTML ஃபைல்ல ஃபீல்ட்ஸ் அப்படி கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா JSP save book மீன்ஸ் நீங்க கெட்டர் மெத்தட், செட்டர் மெத்தட்ல அதுல நமக்கு அவுட்புட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் இல்லையா, சோ அதுக்காக ஒரு JSP ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவுட்புட் இங்க நம்ம இந்த ஃபார்ம்ல இந்த ரீட் பண்ணி செட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இங்க அவுட்புட் நம்ம பார்க்கணும்ன்றதுக்காக இந்த டிஸ்பிளே புக் ஃபைல்ன்றது கிரியேட் பண்ண போறீங்க.
ஸோ ஃபைனலாக நம்மளோட மெயின் ஃபைல்ன்றது ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இத்தனை திங்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரோட் மேப் வச்சுக்கணும். இது வச்சுக்கிட்டு ஒரு ஐடியா வச்சுக்கணும், நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ஐடியா. இது பேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம்ன்றது டெவலப் பண்ண போறோம். அதுக்காக இந்த டயக்ராம் தான் நம்மளுக்கு மெயினா யூஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கம் டு த எக்லிப்ஸ். ப்ரீவியஸா நம்ம கிரியேட் பண்ணிக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இப்போ என்ன பண்றேன்னா இந்த நியூ டைனமிக் வெப்ல ஒரு ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ எப்படி கிரியேட் பண்ணணும்? ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ பேக்கேஜ் கொடுத்துட்டு உங்களோட பேக் நேம் கொடுத்துருங்க. நான் என்ன பண்றேன்னா மை பேக்ன்ற நேம் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். ஸோ தட் இங்க மை பேக்ன்ற பேக்கேஜ் கிரியேட் ஆச்சு. இதுல உள்ளவே நான் வேணுமன்ற ஃபைல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண போறேன். ஸோ திஸ் இஸ் ஜாவா பீன் கிளாஸ் கிரியேட் பண்ண போறீங்க நீங்க. ஸோ book.javaன்ற ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட். ஸோ எக்லிப்ஸ் வந்துட்டு இந்த மை பேக் மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ class, you are creating a class, so you just give the naming. So book, okay, book and கொடுத்துட்டு finish and கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு இங்க வந்துச்சு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் உள்ள bookன்றது கிரியேட் ஆச்சு கிளாஸ். so இது இப்போ நம்ம இதுல உள்ள என்ன பண்ணணும்? what you should do, you should provide the properties and getter function and setter function கூட நம்ம இங்க எழுதணும். கரெக்ட்டா? so இதுல நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஜாவா பீன் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது பிரைவேட்டா இருக்கணும், மெத்தட்ஸ் எல்லாமே பப்ளிக்கா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் லைக் திஸ். ஸோ பிரைவேட் இன்ட் புக் நேம், புக் ஐடி இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாங்க, புக் ஐடி நேம் கொடுத்துட்டேன். அதே விதமா புக் நேம் பிரைவேட், இது வந்துட்டு ஸ்ட்ரிங், புக் நேம்ன்றது ஸ்ட்ரிங் ஆயிக்கிறதுனால ஸ்ட்ரிங். ஓகே, book name. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரைவேட், நெக்ஸ்ட் டபுள். ஓகே, அது salary என்பது டபுள் ஆயிருக்கிறதுனால பிரைஸ். ஓகே, புக்கோட பிரைஸ்ன்றது நம்மளுக்கு டபுள். ஓகே, ஃப்ளோட் வேல்யூ. ஸோ டபுள் புக் பிரைஸ். ஸோ புக் பிரைஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் திஸ் அண்ட் ஆல் டன், நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? செட்டர்ஸ் அண்ட் கெட்டர் மெத்தட் கொடுக்கணும். நம்ம கோட் எழுதுற தேவையில்லை, நம்ம ஷார்ட்கட்டா எடுத்துட்டு வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அதை எடுத்துட்டு வந்துடலாம். எப்படின்னா இங்க ரைட் கிளிக் கொடுத்துருங்க. இந்த ஓப்பன் இந்த ப்ரோக்ராம் ஏரியால ரைட் கிளிக் கொடுத்துட்டு there is an option called source. இது இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த சோர்ஸ் மேல பிச்சிங்கன்னா இந்த பாப்அப் விண்டோ வரும். இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க எல்லாமே இந்த புக் ஐடிக்கு வேணுமன்ற செட்டர் மெத்தட், கெட்டர் மெத்தட் வேணும், புக் நேமுக்கு செட்டர் மெத்தட், கெட்டர் மெத்தட் வேணும், புக் பிரைஸுக்கு செட்டர் கெட்டர் மூணுத்துக்குமே வேணும்ன்றதுனால செலக்ட் ஆல் அண்ட் கொடுத்துட்டு சிம்பிளா ஜெனரேட் அண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸுக்கு பாருங்க, கெட் புக் ஐடி, செட் புக் ஐடி, அப்புறமா கெட் புக் நேம், செட் புக் நேம். ஓகேவா? கெட் புக் பிரைஸ், செட் புக் பிரைஸ் மீன்ஸ் மூணுத்துக்குமே ஒரே வாட்டி ஒரே ஷார்ட்ல ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஜாவா பீன் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு கிரியேட் அ HTML ஃபைல். ஓகே, ஸோ இந்த HTML ஃபைல் கிரியேட் பண்ணும்போது இந்த book.javaல கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டி நேம்ஸ் அதுவே மாதிரி தான் இருக்கணும். ஸோ இங்க 3 ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ ஜஸ்ட் கிரியேட் திஸ் HTML ஃபைல். எக்லிப்ஸ்ல இந்த மை பேக் மேல நியூ, வாட் இஸ் த ஃபைல் யூ ஹேவ் டு கிரியேட் நவ? HTML ஃபைல். ஸோ இங்க HTML ஃபைல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு இங்க ரெடிமேட் நேம் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்க ஃபைல் நேம். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் நேம் as book.html கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இங்க நம்மளுக்கு HTML ஸ்ட்ரக்சர் கொடுத்துரும். வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் ரிமூவிங், வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணோம் ஃபார் கிரியேட்டிங் த ஃபீல்ட்ஸ் ஃபார் தட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபார்ம் டேக்ல நம்ம மெயினா என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது எந்த ஃபைல்ல இந்த டேட்டா எல்லாமே போய் ஸ்டோர் ஆகணும். So it should save in which file? We have to gather, we have to set those properties in this save book. So in the file name நம்ம அங்க கொடுக்க போறோம் ஆக்ஷன்ல. நம்ம அது இன்னும் கிரியேட் பண்ணல, பட் you just give this name, later கிரியேட் பண்ணலாம். So நான் இங்க என்ன பண்றேன்னா சேம் action is equal to அந்த ஃபைல் நேம் கொடுத்துறேன், save book.jsp ஃபைல் கொடுத்துட்டேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும்? எவ்ரி ப்ராப்பர்ட்டிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற டேக் மீன்ஸ் ஃபீல்ட் கிரியேட் பண்ண போறேன். இங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக டெக்ஸ்ட்ன்றது எழுதிக்க போறேன்.
ஃபர்ஸ்ட் என்றது என்னது புக் ஐடி இல்லையா? ஸோ புக் ஐடி கோலன் இன்புட் டேக் யூஸ் பண்ண போறேங்க ஃபீல்டுக்காக. ஸோ இன்புட் டேக் உள்ள டைப் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது மாதிரி எல்லாத்துக்குமே டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறமா அது ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும், டைப் காஸ்ட் பண்ணிக்கலாம். நேம் இஸ் ஈக்குவல் டு கண்டிப்பா இங்க என்ன கொடுத்திருக்கிறோமோ ப்ராப்பர்ட்டிஸ் நேம்ஸ் சிமிலராகவே இந்த ஃபீல்ட்ஸ்ல கொடுத்துதான் ஆகணும். நேம் இஸ் ஈக்குவல் டு புக் ஐடி அன்னிட்டு கம்பல்சரி. ஸோ இதுவே இன்னொரு வாட்டி காப்பி பண்ணிக்கிறேன், இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க என்ன பண்றோம்னா புக் நேம் அன்னிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துறேன். டைப் டெக்ஸ்ட் தான். இங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே மாதிரி கொடுங்க. இங்க நீங்க செக் பண்ணி போட்டுக்கோங்க புக் நேம். அடுத்தது திரும்பி இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்க வந்துட்டு புக்கோட பிரைஸ் வேணும். இங்க டைப் டெக்ஸ்டே தான். இங்க வந்துட்டு அங்க புக் பிரைஸ் கொடுத்துருக்கீங்க, சேம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ புக் பிரைஸ் இருக்கு. ஓகே, எவ்ரிதிங் இஸ் குட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த டேட்டா எல்லாமே இந்த புக்ல இதுல சேவ் பண்ணணும்ன்ற மாதிரி. ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன பண்ணணும், ஒரு சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம திரும்பி யூஸ் பண்ண போற டேக் இன்புட் டேகே தான். ஆனா இதுல டைப் வந்துட்டு என்ன கொடுக்குறோம்னா சப்மிட் பட்டன் அன்னிட்டு சப்மிட் அன்னிட்டு கொடுத்துரும். உங்களுக்கு வேல்யூ அதர் மேல சப்மிட் வேணா சம் அதர் வேணும்ன்றதுக்காக நீங்க வேல்யூன்றது கொடுத்துடலாம். இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன கொடுக்குறேன்னா நான் சேவ் புக் அன்னிட்டு ஒரு டெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஆன் த பட்டன் நம்மளுக்கு இது வரப்போகுது. ஓகேவா? ஸோ இங்க எல்லாமே நான் இங்க எண்டிங் டேக் ஆயிருக்கா இது மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிட்டேன், இந்த ஃபைல் கூட சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட் திங் வந்துட்டு சேவ் புக் என்ற ஃபைல் என்றது கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபைல் உள்ள நீங்க எந்த கிளாஸுக்கு எந்த ஜாவா பீன் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது யூஸ் பீன் டேக் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது அதுல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுக்கு வேல்யூஸ்ன்றது செட் பண்ணணும். அதே விதமா கெட்டர் மெத்தட் வந்துட்டு அந்த ஃபைல் மீன்ஸ் இந்த செட்டா இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபைல்ல டிஸ்பிளே ஆகணும்ன்றதுக்காக நான் ஒரு லிங்க்ன்றது கிரியேட் பண்ண போறேன். சோ தட் அந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ண உடனே அந்த ஃபைலுக்கு போயிட்டு அதுல இருக்கிற டேட்டான்றது செட்டா இருக்கிற டேட்டா எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேவ் புக் டாட் ஜேஎஸ்பி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. சேம் அந்த பேக்லயே கிரியேட் பண்றீங்க. மை பேக் நியூ வாட் யூ ஆர் கிரியேட்டிங் ஜேஎஸ்பி ஃபைல். ஸோ ஜேஎஸ்பி என்ற கிட்ட வந்தாங்க ஜேஎஸ்பி ஃபைல். ஸோ அதோட நேம் என்ன கொடுக்கணும்னா நம்ம அந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட் என்ன வேல்யூ கொடுத்துருக்கிறோமோ அதுவே கொடுக்கணும். ஸோ ஒரு வாட்டி நேம்ன்றது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சேவ் புக் அதே மாதிரி கொடுத்துருக்கிறோமா, எஸ் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட் கோடுன்றது வந்துடும். வேணுமான வச்சிடுங்க, இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஐ ரிமூவ் இட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்க பாருங்க, யூ ஹாவ் டு யூஸ் திஸ் டேக் ஃபார் கிரியேட்டிங் an ஆப்ஜெக்ட் ஃபார் யுவர் ஜாவா பீன் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க ஃபார் திஸ் சிங்கிள் லைன். அதுக்கப்புறமா வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, யூ ஆர் கோயிங் டு செட் த வேல்யூஸ் from where you are getting those values from the form. எந்த ஃபார்ம்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு வேல்யூஸ் எல்லாமே செட் ஆயிடும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. அதுக்கப்புறமா டிஸ்பிளே பண்றதுக்காக கெட் ப்ராப்பர்ட்டி என்ற டேக் யூஸ் பண்றீங்க. ஸோ இதுல இன்னொரு ஆட்ரிபியூட்ன்றது யூஸ் பண்ண போறீங்க. தட் இஸ் கால்டு ஸ்கோப் என்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றீங்க. அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா in order to navigate pages actually நம்ம HTML பேஜ் ஜாவா பீன் பேஜுக்கு நடுவுல நேவிகேஷன் நடக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஆட்ரிபியூட் தான் ஸ்கோப் இஸ் ஈக்குவல் டு செஷன்ன்றது யூஸ் பண்ணோம் கம்பல்சரி. அது யூஸ் பண்றதுனால நேவிகேஷன்ன்றது HTML பேஜஸ்க்கு ஜாவா பீன்ஸ் பேஜஸ்க்கு ப்ராப்பரா நடக்க போகுது. ஸோ இப்போ எக்லிப்ஸ்க்கு வந்துட்டு இந்த சேவ் புக்ல அந்த டேக்ஸ்ன்றது இன்க்ளூட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேக் என்னது, JSP colon use bean. What you should do, எந்த கிளாஸுக்கு நீங்க கிரியேட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க இல்லையா, நான் இங்க வந்துட்டு புக் அன்னிட்டு கொடுத்துடுறேன். ஃபார் வாட் கிளாஸ், எந்த கிளாஸுக்கு எந்த ஜாவா பீன் கிளாஸுக்கு அந்த நேம் கொடுத்துடணும். கிளாஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் வந்துட்டு இதுவே தான் புக் தானே. ஸோ இந்த புக் கிளாஸுக்கு நீங்க ஆப்ஜெக்ட்ன்றதை இதுல கிரியேட் பண்றீங்க. ஸோ புக். ஸோ இங்க ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்னது, ஸ்கோப் ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஆட்ரிபியூட். ஸ்கோப் இஸ் ஈக்குவல் டு செஷன் அன்னிட்டு கொடுத்துறீங்க. ஸோ இது கொடுக்கறதுனால நம்மளோட நேவிகேஷன்ன்றது ப்ராப்பரா நடக்க போகுது. ஸோ திஸ் லைன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, இங்க நம்ம பாத்தீங்கன்னா ஒரு புக்னு கொடுத்துருக்கீங்க.
இந்த புக் எங்கிருந்த வந்துட்டு இருக்குன்றது கொடுக்கணும். மீன்ஸ் யூ ஷுட் பேக்கேஜ் நேம் கொடுக்கணுமா. ஸோ மை பேக், இந்த மை பேக்ல இருக்கிற கிளாஸுக்கு தான் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மை பேக்ல இருக்கிற கிளாஸ் நேம் புக்குக்கு நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஷுட் ஸ்பெசிஃபை தட் ஒன். ஸோ அதுக்காக தான் நமக்கு அங்க அண்டர்லைன் வந்திருக்கு. இப்ப பாருங்க கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்ட அப்புறமா இந்த கிளாஸ் உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வேல்யூஸ் செட் பண்ணணும் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற டேக் என்னதுன்னா JSP. வாட் யூ ஹாவ் டு யூஸ் யுவர் செட் ப்ராப்பர்ட்டி. செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுனால இங்க ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எல்லா வேல்யூஸும் வரணும். ஸோ அதுக்காக நம்ம இங்க ஸ்டார்ன்றது கொடுத்துருங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுக்கணும், நேம் எந்த கிளாஸ்ல இருக்கிறது. ஸோ எந்த இதுல இருக்கிறது நீங்க கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ எது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு you are going to create a you are going to set a values for those properties. Okay, இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வேல்யூ செட் பண்றீங்க. ஸோ திஸ் ஸ்டெப் இஸ் டன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செட் பண்ணணும், செட்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா கெட்டர் மெத்தட்ஸ்ன்றதை நான் டிஸ்பிளே பண்றதுக்காக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ செட் நம்மளுக்கு ஒரு டேக் வரப்போகுது. வாட் இஸ் தட், ஒரு ஆங்கர் டேக். அது கிளிக் பண்ணப்போ நம்ம அந்த பேஜ்ன்றது ஓப்பன் ஆகணுன்ற மாதிரி. ஸோ இங்க என்ன பண்றேன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆங்கர் டேக் உள்ள ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்பிளே புக் டீடைல்ஸ் எடிட்டர். ஸோ இந்த டெக்ஸ்ட் வரும் நம்மளுக்கு ஆங்கர். இந்த டெக்ஸ்ட் வரும். இந்த டெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணும்போது நான் ஃபைல் டிஸ்பிளே பண்ணேன். என்ன ஃபைல், டிஸ்பிளே புக்ன்ற ஃபைல் நான் கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபைல்ல தான் நம்ம செட் பண்ணிருக்கிற டேட்டா எல்லாமே இதுல கெட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைல் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. டிஸ்பிளே பண்ணும்போது எந்த ஃபார்மேட்ல இருக்கோ எனக்கு டேபிளர் ஃபார்மேட்ல கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நான் இந்த ஃபைல் உள்ள டேபிள் டேக் யூஸ் பண்ணி ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல அந்த புக்கோட பிரைஸ், புக்கோட ஐடி, புக்கோட நேமும் டேபிளர் ஃபார்மேட்ல கொண்டு வந்துடுறேன். ஸோ இங்க ஒரு ஆங்கர் டேக்ல நான் href எந்த ஃபைல் ஓபன் பண்ணணுமோ அந்த ஃபைலோட ஃபைல் நேம் கொடுத்துறீங்க. இங்க என்ன பண்றேன்னா டிஸ்பிளே, இந்த ஃபைல் இன்னும் கிரியேட் பண்ணல, நம்ம இப்ப கிரியேட் பண்ண போறேன். ஸோ டிஸ்பிளே புக் டாட் JSP ஃபைல்ன்றது கிரியேட் ஆகணும்ன்ற மாதிரி கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ இந்த ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபைல் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். பிகாஸ் வாட் எவர் த வேல்யூஸ் யூ செட்டட் ஃபார் தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ், தட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆல் யூ ஷுட் டிஸ்பிளே. அது டேபிளர் ஃபார்மேட்ல கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த ஃபைல் உள்ள நான் அது கோட் எழுத போறேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. மை பேக் மேல கிளிக் பண்ணிட்டு நியூ JSP ஃபைல கிரியேட் பண்றீங்க. ஸோ JSP ஃபைல், இங்க ஃபைல் நேம் அங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி கொடுங்க, டிஸ்பிளே புக். ஸோ ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்பிளே புக் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா ரெடிமேட் கோட் வந்துடும். ஸோ வேணும்னா எல்லாம் எடுத்துட்டு இப்போ நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டா நீங்க கொண்டு வரணும். ஸோ சேம் திங் சேவ் புக்ல இந்த யூஸ் பீன் தானே. ஸோ ஜஸ்ட் இது லைன் காப்பி பண்ணிக்கோங்க, கனெக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஓகேவா. ஸோ டிஸ்பிளே இருக்கிறப்போ மீன்ஸ் நம்ம இங்கே செட்டர் மெத்தட் கெட்டர் மெத்தட் ஒரே இதில் யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்ல கொண்டு வரதான் இங்க JSP ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க யூஸ் பீன் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம டேபிளர் ஃபார்மேட்ல கொண்டு வரணுன்றதுக்காக நான் டேபிள் டேக் யூஸ் பண்றேன். யூஸ்வலி பார்டர்ஸ் அன்றது வராது. ஸோ அதுக்காக நான் பார்டர் ப்ராப்பர்ட்டி கூட இங்க யூஸ் பண்ணிட்டேன். ஸோ டேபிள்ல வந்துட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ நான் இங்க வந்துட்டு ரோக்காக TR டேக் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ TR டேக் யூஸ் பண்ணிட்டு இந்த TR டேக் உள்ளதா காலம்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இங்க காலம்ல வந்துட்டு ஐ வாண்ட் டு கெட் த டேட்டா வாட் யூ ஹேவ் செட்டட் ஃபார் தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற டேக் என்னதுமா, TD டேக். காலம்ஸ்க்காக யூஸ் பண்ற டேக் என்னது, TD டேக். இதுல உள்ள யூ ஆர் யூசிங் அ டேக் கால்ட் கெட் ப்ராப்பர்ட்டி, JSP get ப்ராப்பர்ட்டி. எந்த ஆப்ஜெக்ட் மீன்ஸ் நேம் கொடுக்கணும். அடுத்தது ப்ராப்பர்ட்டி நம்ம வேல்யூ செட் பண்ணிடுறோம். இந்த ப்ராப்பர்ட்டி இந்த இதுல வரணும்ன்ற மாதிரி நீங்க கொடுத்துறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்றேன்னா நேம் கொடுத்துறேன். என்னன்னுட்டு புக் ஐடி அன்னிட்டு கொடுத்துறேன். புக் ஐடி, இந்த புக் ஐடிக்கு இந்த மாதிரி வருமா நம்மளுக்கு மீன்ஸ் ரோ, இந்த ஒரு ரோல வந்துட்டு புக் ஐடி, புக் நேம், புக் பிரைஸ், அதோட வேல்யூஸ் நெக்ஸ்ட் காலம்ல வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 2 காலம்ஸ். ஃபர்ஸ்ட் காலம்ல வந்துட்டு புக் ஐடி என்ற டெக்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் காலம்ல வந்துட்டு அதோட வேல்யூ வரும். கெட்டிங் த வேல்யூ ஃப்ரம் தட் என்ன ஃபைல்ல இருந்து அந்த சேவ் புக்ல இருக்கிற ஃபைல்ல செட் பண்ணிருக்கிற வேல்யூ இங்க டிஸ்பிளே பண்ண போறீங்க. ஸோ இது வந்துட்டு என்ன கொடுக்குறீங்க இங்க பாருங்க, யூஸ் த
tag called JSP colon get property. So property name another book ID. So அதோட property name இங்க கொடுத்துறணும். So ப்ராப்பரா கொடுக்கணும். கரெக்டா கொடுத்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். So book ID ன்னு கொடுத்துட்டீங்க. Class. So இங்க name is equal means எந்த இதுல ஆப்ஜெக்ட் இது book. So you should give the book ன்னு கொடுத்துறணும். ஓகேவா? So இது ஃபர்ஸ்ட் ரோல finish பண்ணிட்டோம். book ID அதோட வேல்யூ வந்துச்சு. So நமக்கு இன்னும் 2 more rows create பண்ணோம். one for book name, one for book price. So அதுக்காக இந்த 2 இது அப்படியே கோட் காப்பி பண்ணிக்கிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 times பேஸ்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. book name. ஓகேவா? சோ இதோட ப்ராப்பர்ட்டி நேம் என்ன கொடுத்திருக்கீங்க? book name. சோ எல்லாத்துக்குமே புக்கோட ஐடென்டிஃபிகேஷன் தான். சோ கெட் ப்ராப்பர்ட்டி தான். சோ இங்க புக்கோட பிரைஸ். அதோட ப்ராப்பர்ட்டி நேம் என்ன கொடுத்திருக்கீங்க? book price. சோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ everything is done. Now இப்போ நம்ம லாஸ்ட் என்ன பண்ணனும்? You should run your main file. What is your main file? HTML file. HTML file பண்ணனும். because அதுல நம்ம values கொடுத்துட்டு நம்ம இது பண்ண போறோம். சோ இது சேவ் பண்ணிட்டு so come to the book.html இந்த file run பண்ணுங்க. so run option click பண்ணிட்டு server select பண்ணிக்கிட்டு finish ன்னு கிளிக் பண்ணிடுங்க. so restart பண்ண போறேன். so browserல நமக்கு ஃபார்ம்ன்றது ஓபன் ஆக போகுது. அந்த ஃபார்ம்ல கொடுக்கிற வேல்யூ JSP beanல போயிட்டு இது நமக்கு பக்கத்துல வந்திருக்கு. because நம்மளோட HTML ஸ்பேசஸ்ன்றது நாட் சப்போர்ட்டபிள். சோ அதுக்காக தான் நம்ம பக்கத்துல வந்துச்சு. இல்ல மேம் எனக்கு சைடு பை சைடு வேணும் கீழ வரணும்ன்றப்ப நம்ம சிம்பிளா என்ன யூஸ் பண்ணலாம்னா என்ன பண்ணணும் பிரேக் டேக்ஸ் யூஸ் பண்ணிடுங்க. சோ பிரேக் டேக்ன்றது இங்க 2 times யூஸ் பண்றேன். சோ தட் கொஞ்சம் தூரமா இருக்கும் கீழ வரும்போது. சோ காப்பி பேஸ்ட். சோ இப்ப ப்ராப்பரா இருக்கும். சோ நம்ம இப்ப திரும்பி இத ரன் பண்ணுங்க. run tomcat server at localhost finish. கீழ வந்திருக்கு. சோ இப்ப என்டர் பண்ணுங்க வேல்யூஸ். புக்கோட நம்பர் வந்துட்டு 111. புக்கோட நேம் வந்துட்டு learn javaன்ற புக் நேம். புக்கோட பிரைஸ் வந்துட்டு ஒரு 900 கொடுத்துறேன். நான் எப்ப இந்த பட்டன் கிளிக் பண்றேனோ இந்த வேல்யூஸ் எல்லாமே அந்த ஃபைல்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு செட் ஆயிடும். சோ சேவ் புக் ன்னு கொடுத்துறேன். சேவ் புக் ன்னு கொடுத்த உடனே நமக்கு அந்த புக்கோட இருக்கிற லிங்க்ன்றது ஓபன் ஆச்சு. சேவ் ஆயிட்டு நமக்கு இந்த லிங்க்ன்றது ஓபன் ஆச்சு. இப்போ அந்த லிங்க் நான் கிளிக் பண்ணும்போது அந்த டீடைல்ஸ் கெட் பண்ணிக்கிட்டு ஒரு டேபிளர் ஃபார்மேட்ல கொண்டு வந்துரும். பாருங்க புக் ஐடி 111, புக் நேம் லேர்ன் ஜாவா, அதோட பிரைஸ்ன்றது 900. டபுள் ஆயிருக்கிறதுனால ஃப்ளோட் ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்கு. சோ இந்த ஜாவா பீன் யூஸ் பீன் மீன்ஸ் ஜாவா பீன் யூஸ் பண்றதுனால நம்மளோட கோட்ன்றது ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. அதுவே நீங்க JSP5 மீன்ஸ் இந்த ஜாவா பீன் யூஸ் பண்ணாத என்ன ஆயிடும்னா மீன்ஸ் எவ்ரி ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை டைப் காஸ்ட் பண்ணி திரும்பி அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா செட்டர் மெத்தட் முன்னாடி செட்டர் மெத்தட் கெட்டர் மெத்தட் அது எல்லாமே பண்ணோம். so many lines of code வந்துரும். அதே இந்த யூஸ் பீன் யூஸ் பண்றதுனால எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட்ன்றது ரெடியூஸ் ஆயிருக்கு பாருங்க. That is what the main advantage of using these Java action tags. JSP ஓட action tags யூஸ் பண்றதுனால இவ்வளவு advantages இருக்கு. So this is all about JSP action tags. இது understand ஆச்சா clear-ஆ? Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.